ஆகிருக்கு 350cc. ஸோ அந்த வண்டியில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, எத்தனை மாடல் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரைடிங் க்ளவுஸஸும் இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ வண்டியோட மாடல்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா ப்ரௌனு. ஸோ இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா பிளாக் வந்து இந்த வண்டியோட மாடல். ஸோ இதோட மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் பால் எல்லோ, ஃபயர் பால் ரெட்டு. நம்ம பார்த்தோம்னா ஃபயர் பால் ரெட்டு, அதோட செகண்ட் கலர் தான் இது ஃபயர் பால் எல்லோ. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது சூப்பர் நோவா ப்ளூ, அடுத்தது ரெட்டு, அடுத்தது ப்ளூ, அடுத்தது கிளாசிக். ஸோ மாடல்ஸ்லாம் மெயின் டேட்ஸில் போகிறது வந்து பூட்ஸும் வச்சுருக்காங்க. மாடல் இருக்குது. இது வந்து பேகு, சைட் பேனியல் பேகு. ஸோ கவர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பேசிக் மாடலு ஃபயர் பால் ரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபயர் பால் எல்லோ இருக்குது, ரெண்டு கலர் இருக்குது. ஸோ இதுக்கும் ஓட்டி பார்க்குற வண்டிக்கு எந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்லை, ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலாய்ஸ் எல்லாமே வந்து லைனாக இருக்குது, அதுதான் வித்தியாசம். மற்றபடி சேஃப்டி எல்லாமே ஒன்றும். ஸோ இதுக்கு அடுத்த மாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95,000. அதுக்கு அடுத்த மாடல் என்ன சொல்லியிருக்காங்க. அடுத்த மாடல் வந்து ஸ்டெல்லா பிளாக். ஸ்டெல்லா பிளாக் மட்டும் அதுக்கு என்ன வித்தியாசம் கலர் மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் அலாய்வல்ஸ் இருக்குது. ஸோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதுலேயும் அலாய்வல்ஸில் வந்து ஒயிட் கட்டில் க்ரோமிங் ஃபினிஷ் வராது. இதுலேயும் ரெண்டு கலர் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஸ்டெல்லா பிளாக், ஸ்டெல்லா ப்ளூ ரெண்டு கலர் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2,10,000. ஸோ இதுக்கு அடுத்த மாடல் தான் நம்ம வெளியே பார்த்தாங்க டெஸ்ட் ட்ரைவ். ஸோ அந்த மாடலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா ப்ரௌன், சூப்பர் நோவா ப்ளூ. அதில் ஒரு ரெண்டு கலர் இருக்குது. மெட்டாரோட 350 ஸ்பெக்ஸு. ஸோ
டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வண்டியை. ஸோ டாப் மாடல் க்ரூசர் பைக் தான் நம்ம வந்து டாப் மாடலில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம் 350cc. ஸோ என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே ரன்னிங்லேயே காட்டுறேன். இதோட ரைடிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி வைப்ரேஷன் வந்து குறைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு வந்து குறைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசர் புதுசாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஹெட்லைட்ஸை வந்து நமக்கு நல்லா வந்து க்ரூசராக கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா ஒரு பள்ளத்தில் விட்டால் கூட கீழே ஒரு சஸ்பென்ஷன் இருக்குது, அது தாங்கிக்கிற மாதிரி வைப்ரேஷன்ஸை. ஸோ அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சஸ்பென்ஷனில் ஒரு மாடிஃபிகேஷன் இல்லை. ஸோ சேஸ் நமக்கு வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து சிங்கிள் சேஸ் தான் இருக்கும். இந்த சேஸ் காட்டுச்சு, இதில் சிங்கிள் சேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சேஸ் இருக்கும். ஸோ இது ஒரு ப்ளஸ், நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்காகவும் ரிஜிடிட்டியாகவும் இருக்கும். ஒரு பள்ளத்தில் விட்டு எடுக்கும்போது வண்டி ஒரு ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினுக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி UCI இன்ஜின் இருந்துச்சு. இப்போ இருக்கிற இன்ஜின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா SOCH இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ரூசர் பைக்ஸில் கொடுக்க வேண்டிய இன்ஜின் தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து சீட்ஸ். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிலியன் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சேஃப்டியும் கூட. ஸோ டிசைனே பார்க்கும்போது ஒரு ஹங்கி லுக்காக வந்து இருக்குது வண்டி. ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்குது ஹேண்டில் பார் வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் புது ஸ்பீடா மீட்டர்ஸும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபியூல் இண்டிகேஷன், இன்ஜின் எப்படி இருக்குது, ஆயில் எப்படி இருக்குது, ஸோ ABS ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, ப்ளஸ் பேட்டரியோட இண்டிகேஷனு, ஃபியூல் இண்டிகேஷனோட இது, ஸோ ஃபியூல் வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லை எம்டியாக இருக்கா அப்படின்றது. ஸோ இந்த பட்டன் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரிப் பண்ண இங்கே மாறும் ட்ரிப் ABCன்ட்டு. அதுக்கடுத்தது இதுதான் வண்டியோட இக்னிஷன் பட்டன் புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ டெலஸ்கோப் பட்டன் மாதிரி மாற்றிருக்காங்க. ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா இந்த பட்டன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஏர்க்ராஃப்ட்டில் தான் யூஸ் பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் கொடுக்குது நமக்கு. சவுண்டும் கேட்டிருப்பீங்க. ஸோ லைட் பட்டனும் அப்படி தான் மாற்றிருக்காங்க. இது பாஸு, ஃப்ரண்ட்டு லைட்டு. இது ஸோ இன்னும் என்ன இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே பின்னாடி வாங்க. வண்டியோட டெயில் லேம்ப்பு தான் இருக்கிறதுல இன்னும் ஸ்பெஷல். ரெட்ரோ ஸ்பெஷலில் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியோட டெயில் லேம்பை. ஸோ இது வந்து பழைய ஹார்லி டேவிட்சனில் வர டைப்பு. ஸோ அதுக்கப்புறம் பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட லேபிள் நம்ம வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கலர்ஸை வந்து வேரியண்ட்டில் போய்ட்டு, அதாவது ராயல் என்ஃபீல்டு ஒரு ஆப்பில் போய்ட்டு நம்ம வந்து வண்டியோட கலர்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்சசரிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லோகோவும் வந்து ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ரொம்ப ஹோம் ஃபினிஷில் வந்து நல்ல ஒரு மெட்டாலிக்கான லுக்கில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடல்ஸும் நமக்கு வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிலே பேர் வர அளவுக்கு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விங் ஆமில் கேம்ப் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்கிரேடாக இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் பார்க்க பட்டையாக பெருசாக தெரியும். இதில் கொஞ்சம் வண்டியோட ஸ்டைலிஷ் மாதிரி ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ பிரேக்ஸும் வந்து கிட்டேவே இருக்குது. ஸோ ரொம்ப ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது என்ன ஸ்பெஷாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீட் அண்ட் கவர் ஒயரிங் ஸ்பெஷாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒயரிங்ஸ் எங்கேயுமே வெளியே தெரியாது. நல்ல கவர்டாக எல்லாமே பாடிக்குள்ளே இன்னர்ஸாக வந்துடும். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இதில் இருக்குது. ஸோ அசிங்கமாக வெளியே தெரியாது எந்த ஒயரிங்கும் உங்களுக்கு வந்து சிக்கலாகிற மாதிரி இருக்காது. ஸோ அதே நீங்கள் கிளாசிக் ஓல்டு மாடல் கிளாசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங்ஸ் எல்லாமே வெளியே தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வீல் தான்.
ஸோ இதில் ப்ளஸோட வீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 19 இன்ச்சு பெரிய வீலு. ஸோ டியூப்லெஸ்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலாய் வீல்ஸும் கூடவே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் என்ன கலரில் வருதோ அதே கலரில் வந்து அலாய் வீல்ஸ் வந்து இந்த டாப் எண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ரைட் சைடில் இருந்த டிஸ்கை வந்து லெஃப்ட் சைடில் மாற்றிருக்காங்க. 300mm வந்து டிஸ்கோட சைஸு. ஸோ ஏபிஎஸ் தான், பிரச்சனை இல்லை ஸ்டெபிலிட்டிக்கு. அதே மாதிரி பின்னாடி என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடியும் டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 270mm டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. டூவல் சேனல் ஏபிஎஸ் தான் இது ரெண்டுமே, ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி. ஸோ அதே மாதிரி அலாய் வீல் வந்து ஒயிட் ஷேப் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் க்ரோம் கோட்டிங், அதாவது சில்வர் கோட்டிங்னு சொல்லுவாங்க இதை, இந்த சில்வர் கோட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. வீலோட இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 17 இன்ச்சஸ் வீலு, ரொம்ப ப்ராடாகவே இருக்குது. ப்ளஸ் டியூப்லெஸ்ஸு. ஸோ மழையிலையும் வெயிலையும் வெதரில் நீங்கள் எந்த ஒரு வெதரில் போனாலும் அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணுற ஒரு ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைலன்சர் கான்டினென்டல் ஜிடியில் வர சைலன்சரில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் ரெசிஸ்டர் இது இருக்காது, அதே மாதிரி கரோஷனும் ஆகாது, ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ சஸ்பென்ஷன் டெலஸ்கோப் சஸ்பென்ஷன் தான். அதுக்கப்புறம் இதில் ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் மேலே சேர் அடிக்காத அளவுக்கு வந்து நல்ல ஒரு ரகடியாக ஒரு ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஒரு மேட் ஃபினிஷில். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேங்க்கு. இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டேங்க். இது லாங் போகிறப்போ நமக்கு வந்து பெட்ரோல் இருக்குமோ இருக்காதோன்ற ஒரு கவலை நமக்கு வேணாம். ஸோ 15 லிட்டர் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய டேங்க்கு தான். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே கிட்ட வாங்க. இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலான ஒரு ஸ்பீடாமீட்டர் தான். இதுக்கு அடுத்தது பார்த்து இருக்கிற கேஜெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ட் பண்ணி கூகுள் மேப்ஸ் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆரி ஆப்பில் போகிறோம். ஆரி ஆப்பில் போயிட்டு நேவிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நேவிகேஷன் போனோடனே ஹெல்மெட் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் நிற்கிற லொக்கேஷன். ஸோ நீங்கள் நிற்க உங்கள் ஹெல்மெட்டை செக் பண்ணி சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சிங் டிவைஸ் பண்ணும். ஸோ நீங்கள் வெஹிக்கிள் பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் டேட் காட்டும். ஸோ ஆல்ரெடி நான் இப்போ நான் கிளாஸ் பண்ணிடுறேன், அன்பேர் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து இந்த ரிப்போர்ட் டிவைஸ்ன்னு சொல்லி நம்ம ரிஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா டிவைஸ் காட்டும். ஸோ ஆர்இ டிஸ்பிளே. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகிடுச்சு. ரீநேம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் லாகின் பண்ணும்போது 05 ஓடிபி. ஆமாம், 05 ரேண்டமாக ஒரு ஓடிபி கேட்டால் உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து. ஸோ ஒரே ஓடிபி இருக்காது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் பேக் பண்ணும்போது ஸோ நீங்கள் இது பண்ணிட்டு உங்கள் டிவைஸ் அப்படின்னா இது உங்கள் வண்டி பர்மனெண்ட் அப்படின்னா நீங்கள் உங்கள் மேக் மை ட்ரிபிள் டிவைஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு ஹெல்மெட் சிம்பிள் க்ரீன் ஆகிடும். ஸோ க்ரீன் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நேவிகேட் பண்ணலாம். கேஸ் நீங்கள் இப்போ சென்னை போகணும் அப்படின்னா ஸோ நம்மளே மேப் கொடுத்துருவோம் உங்களுக்கு. இல்லை கெட் டைரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட மேப் க்ரியேட் ஆகிடும். ஸோ அவங்களோட எவ்வளோ தூரம் நேவிகேட் பண்ண ஆரம்பிச்சு நேவிகேட் பண்ணுறது நீங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ண சார்ஜ் பண்ணிக்கலாம். பேசிட்டாரு 220 மீட்டர் நேராக போகும். வேறு என்ன ஆப்ஷன்? ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் இது ஒரு கண்ட்ரோல் எடுத்து முழுக்க மொபைல் ஃபோன்லேருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேவிகேட் பண்ணாங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக நேவிகேட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி லெஃப்ட் லைட்டும் காட்டுங்களா இல்லை அந்த மேப்பே காட்டுங்களா? நேராக லெஃப்ட் எடுத்துமே காட்டும் உங்களுக்கு. நாளைக்கு நம்ம வெளியே கொடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான். உங்கள் ஃபோனை பார்க்காமே நேவிகேஷன் இதில் வச்சு பார்த்து நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸும் கூட. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியிலே வந்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஸ்மார்ட் பைக்குன்றதுனால வந்து வண்டியிலே அது வந்து கொடுத்துட்றாங்க யூஎஸ்பி சார்ஜரும். ஸோ இதுதான் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ என்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் குறைஞ்சபட்சம் 2,80,000 மேலே தான் இருக்கும்னு நினச்சேன். ஸோ இதோட ப்ரைஸிங் ஸ்பெஷாலிட்டி வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸ்மார்ட்டான வண்டியும் கூட. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து திருவண்ணாமலை எக்கான் ஷோரூம் வந்து சஜிஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்ம கூட இளைஞ்சிருக்காரு இந்த வண்டியை பற்றி மேலும் பேசுறதுக்கு. ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் மீடியரை பற்றி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் இயர் 1952 பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம மீட்டியார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஎஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஹைவே ரைடராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நவடேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆன் ரோட்ஸ்க்கும் நம்ம ராயல் என்ஃபீல்டு வந்து மீட்டியார்னு ஒரு மாடலில் ரீபர்த் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரியாவும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கஸ்டமர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட கேட்ட மாதிரி என்னென்னா வைப்ரேஷன் மேக்ஸிமம் கேட்பாங்க, வைப்ரேஷன் என் வண்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்காது. இதை பற்றி ஒரு ஷார்ட் டெஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டியார் ராயல் என்ஃபீல்டு 350ல் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா வைடர் டைப் கொடுத்துருக்காங்க.
ஸோ எதுக்காக இது வைடர் டைப் அப்படின்னா அது க்ரூசர் டைப் பைக் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நான் வைடர் டைப்பில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போது ஒரு லாங் ரைட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ அது ஆக்சுவலாக நம்ம உட்காந்து ட்ரைவ் பண்ணும்போது அது ஃபீல் உங்களுக்கு தெரியும். அண்ட் சேம் திங் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஆல் நியூ 350 இன்ஜின் தான், எலக்ட்ரிக்கல் ஃபியூல் ரெகுலேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏர் கூலிங் சிஸ்டம் மட்டும் தான் இருந்துச்சு ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் அண்ட் புல்லட்டில் ஏர் கூலிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் இன்டர்செப்டர் ஜிடிலலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பைக் வந்து நம்ம ஸ்பெஷலி வந்து க்ரூசர் டைப் அண்ட் லாங் ரைடுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஏர் அண்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. EF இன்ஜின் தான். அதே மாதிரி 5th கியர் நான் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா ஓவர் டிரைவ் சொல்லுவோம். ஸோ அப்படி நான் ஓவர் டிரைவ் எடுக்கும் போது எனக்கு வந்து ஃபியூல் எக்கனாமி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பார்க்குற மைலேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். லாங் ரைட் எடுக்கும் போது நம்ம ஸ்டார்டிங் வந்து 45 ஸ்டார்டிங் உங்களுக்கு மைலேஜ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரோல் ஓவர் சென்சார் இருக்குது. ரோல் ஓவர் சென்சாரோட ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 ஆங்கிளுக்கு மேலே வெஹிக்கிள் வந்து ஃபால் டவுன் ஆகுது அப்படின்னா இன்ஜினுக்கு போகிற ஃபியூல் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ நான் வண்டி ஒன்ஸ் நான் கீழே போட்டுட்டேன், எனக்கு அதுக்கப்புறம் வந்து வர அன்வான்ட் டேமேஜஸை நான் வந்து அவாய்ட் பண்ணலாம். கீழே வந்துடுச்சுன்னா அந்த வண்டி அந்த இடத்துல மூவ் ஆகாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் பண்ணி ஆமாம் இன்ஜின் போகிற ஃபியூல் வந்து ட்ராப் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டபுள் டிஸ்க் அண்ட் டபுள் ABS டுவெல் சேனல் ABS தான். அதே மாதிரி அலாய் வித் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்கும்போது வாய்ஸ் ஷேப்டு மெஷின் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க இது டாப் எண்ட் மாடலில். ஸோ ரிமைனிங் மாடல்ஸில் வந்து நார்மல் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வாய்ஸ் ஷேப்டு மெஷின் அலாய் வீல்ஸ் சம் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது அவுட்லுக்ஸில். ஸோ கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஜின் ஃபினிஷில் இருக்க அந்த சேம் லுக் உங்களுக்கு அலாயில் கொடுத்துருப்பாங்க டாப் எண்ட் மாடலில். இந்த வெரி டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அண்ட் டைல் லேம்ப் ரெண்டுமே உங்களுக்கு வந்து LED ரிங் டைப் கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த மாடலில் உங்களுக்கு வந்து பேலன்சர் ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்சர் ஷாஃப்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் வைப்ரேஷன் ஸ்மூத் ரைடிங். ஸோ அதுக்காக தான் பேலன்சர் ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நியூ சேசி மாடல் இது. ஸோ நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு வைப்ரேஷன் கண்டிப்பாக இந்த மாடல் இல்லை. உங்களுக்கு நார்மலே உங்களுக்கு இன்ஜின் நான் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எங்கேயுமே வைப்ரேஷன் இருக்காது உங்களுக்கு மற்ற மாடல்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு. ஸோ லாங் ரைட் எடுத்திங்கன்னா அதோட ஃபீல் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க எப்படி இருக்குது சொல்லிட்டு. அதே மாதிரி ஃப்ளை ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸ்விட்ச் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கியூப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. USB சார்ஜிங் போர்ட் இருக்குது. நான் லாங் ரைட் எடுக்கிறேன் அப்படின்னா நான் சார்ஜ் பண்ணிவிட்டு நான் வண்டி ட்ரைவ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ட்ரிப்பை வந்து நான் நேவிகேட் பண்ணலாம். என்னோட மொபைலில் பேர் பண்ணிவிட்டு ட்ரிப் நேவிகேஷன் ஆப்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் நம்ம ஃபோன் கூட நம்ம பேர் பண்ணிவிட்டு நம்ம போகிற ட்ரிப் அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வெனவர் நம்ம ஏதாச்சும் ஒரு ரைடு எடுக்கணும் அப்படின்னா ஸோ அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மெயினாக வந்து மீட்டியரில் வந்து இப்போ லான்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எண்ட்லேருந்து பைக்கை வந்து நம்ம கஸ்டம் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேக் இட் யூவர்ஸ்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஃபியூல் டேங்க்ஸ் டிசைன் மாற்றலாம், சைலன்சர் மாற்றலாம். ஸோ அதேமாதிரி பம்பர் நம்ம வண்டி வாங்கும் போதே வண்டியோட இன்ஜின் கார்டு சம் கார்டு அதெல்லாம் நம்ம பை பண்ணிக்கலாம். பேக் ரெஸ்ட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடல் உங்களுக்கு வந்து வைசரும் பேக் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார்டிங் மாடலில் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் வராது, ஃபைவ் ஸ்க்ரீன் உங்களுக்கு வராது. ஸோ அதை நம்ம பை பண்ணும்போது மோர் தென் 8,000 rupeesக்கு மேலே ஸோ அதில் பர்ச்சேசிங் காஸ்ட் கிராஸ் ஆகும்போது ஃபியூல் டேங்க்கில் வந்து உங்களோட நேம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் மார்க்கெட்டில். இப்போ நிறைய கஸ்டமர் பைக் வச்சுருக்கும்போது நம்மளோட பைக் கொஞ்சம் யூனிக்காக தெரியும். உங்களோட நேம் அதில் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. சேசி பார்த்தீங்கன்னா நியூ சேசின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வைப்ரேஷன் சுத்தமாக இதில் இந்த வண்டியில் இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது அதோட ஃபீல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டபுள் சேஸாக இருக்கிறதுனால வந்து நம்ம சிங்கிள் சேஸில் இருக்கிறதுனால நமக்கு வைப்ரேஷன் இருக்கும். டபுள் சேஸாக இருக்கும்போது அதோட ரெக்ரீட் வந்து வாங்கிக்கிட்டு நல்லாவே ஃபுல் ஒர்க் கொடுக்குது. ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு. அதே மாதிரி மற்றபடி உங்களுக்கு நார்மல் மெயின்டெனன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இருந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் கிளாசிக் எப்படி மெயின்டைன் பண்ணுமோ அதே மாதிரி சர்வீஸ் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மாடல் புக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் எண்ட்லேயே நீங்கள் புக் பண்ணி வெஹிக்கிள் டெலிவரி எடுத்துக்கலாம். 30 days வெயிட்டிங் பீரியட். இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆரிக்கு வந்து கஸ்டம் மேக் பண்ணிங்க அப்படின்னாலுமே எந்த டீலர் கேட்பாங்க. ஸோ டீலரோட நேம், கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே அதில் வரும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு 30 days வண்டி நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். ஸ்பாட்டாகவும் பை பண்ணிக்கலாம். வண்டியை பை பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனி ஃபீட்பேக்ஸ் கொரிஸ் எதாவது இருந்தாலும் வந்து நம்ம இவருக்கு சதீஷ்க்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். அக்கௌண்ட் royalenfield@gmail.com இந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். கொரிஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் சைடில் பார்க்கணும் அப்படின்னா royalenfield.com அஃபிஷியல் வெப்சைட்லேயும் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஐஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஆப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் நார்மல் லாகின் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பெக் வைஸில் ப்ரைஸ் வைஸில் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு ஆரியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஆமாம் ஜி, நல்லா இருக்கு ஜி. பின்னாடி உட்காரது கூட சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்குது.